வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு முந்திரி கேக் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். முந்திரி கேக் பண்றதுக்கு 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். நீங்க அதை மிக்ஸி ஜார்ல நார்மல் மோட்ல போட்டு அரைக்காம பல்ஸ் மோட்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது. நார்மல் மோட்ல மிக்சியில் அரைக்கும் போது அது கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சுக்க போறோம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கம்பி பதம் பார்க்க தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை கரைஞ்சு லேசா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பவுடரை இதோட சேர்ந்து கலந்துக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா முந்திரி பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதே போல தொடர்ந்து முந்திரி பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு முந்திரி பருப்பு பாத்திரத்தோட அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். பர்ஃபி கெட்டியாகிற வரைக்கும் தொடர்ந்து கைவிடாம நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இது அதிக நேரம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் போல இருந்தா போதும், பர்ஃபி கெட்டி ஆயிடும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முந்திரி நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்துல ஊத்திடலாம். முந்திரி ஆற ஆற கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அது நம்ம கை பொறுக்கத்தக்கன சூடு வரும்போதே சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போறோம். இத எண்ணெய் தடவின சப்பாத்தி கல்லுலயோ அல்லது பட்டர் ஷீட்லயோ நீங்க போட்டு சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்க போறோம். உங்களுக்கு கட்லி எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்பாத்தி ரோலரை வச்சு நீங்க தேய்ச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. மிக மிக சுவையான எளிதான காஜு கட்லி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.